பிக் பாஸ் பிரபலத்துக்கு இப்படி ஒரு நிலைமையா? உறவை முறித்து கொண்ட தாய். முதலில் மிகவும் தயக்கத்துடனே தமிழில் இந்த ஷோ ஹிட் அடிக்குமா என்ற சந்தேகத்தில் தொடங்கப்பட்ட ஒரு பிரபல ரியாலிட்டி ஷோ தான் பிக் பாஸ். அதற்கு பிறகு முதல் ஷோவில் நடிகர் கமல்ஹாசன் தொகுப்பாளரானார். அதிலிருந்து இந்த ஷோ மாபெரும் ஹிட் அடிக்க ஆரம்பித்தது. தொடர்ச்சியாக பல சீசனையும் கடந்து சமீபத்தில் அதன் 7வது சீசனும் முடிந்துள்ளது. ஆனால் கடந்த 2 சீசன்களுமே அந்த அளவிற்கான ஒரு வரவேற்பை பெறவில்லை என்றும், தொகுப்பாளராக கமலஹாசன் முன்வைத்த கருத்துகள் மற்றும் முடிவுகள் பெரும்பாலானவை மக்களின் கருத்துகளோடு ஒத்துப்போகவில்லை என்ற வகையிலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே சமயத்தில் சீசன் 7ஐ விட 6இல் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஹவுஸுமே போர்க்களமாக காணப்பட்டது. அதில் எப்பொழுதுமே சண்டை மற்றும் பிரச்சனையை ஆரம்பித்து பெரிய அளவில் கொண்டு செல்லும் ஒரு ஹவுஸ்மேட்டாக பார்க்கப்பட்டவர் தனலட்சுமி. இவர் முதல் சீசனில் பிக் பாஸ் ஹவுஸுக்குள் சென்ற ஜூலி போன்று ஹவுஸுக்குள் சென்றார். மேலும் ஆரம்பத்திலே தன்னுடைய அப்பா ஒர்க் ஷாப் வைத்திருக்கிறார், அம்மா துணி வியாபாரம் செய்கிறார், நான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்று மக்கள் மனதை தொடும் வகையில் பேசினார். ஆனால் அதற்கு இவரின் நண்பர்கள் பலரே தனலட்சுமி கூறுவது பொய் என்று பேட்டி கொடுத்து அதிரடி கிளப்பினர். அது மட்டுமின்றி எனக்கு மேக்கப் போடவே தெரியாது என்று பிக் பாஸ் ஹவுஸுக்குள் இருந்து கொண்டு தனலட்சுமி கூற, அதே நேரத்தில் சமூக வலைதளத்தில் பிரைடல் மேக்கப் செய்து வெளியிட்ட புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் அனைத்தும் வைரலாகி ட்ரோல் செய்யப்பட்டது. இருந்தாலும் ஆரம்பத்தில் நல்ல வரவேற்பையும் தனலட்சுமி பெற்றிருந்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஹவுஸுக்குள் அதிக பிரச்சனை மற்றும் சண்டைகளை தொடங்குவதையும் காரணகர்த்தாவாகவும், சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட மிகப்பெரிய அளவில் ஊதி பெரிதாக்கி பிக் பாஸ் ஹவுஸை ஒரு போர்க்களமாக மாற்றியவராகவும் தனலட்சுமி விளங்கினார். இதனால் அவருக்கு இருந்த ஆதரவும் படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. இதனை அடுத்து 77 நாட்களுக்கு பிறகு பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியேறினார். வெளியேறியதும் சினிமாவில் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த தனலட்சுமிக்கு இதுவரை ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. அதே சமயத்தில் ஹவுஸுக்குள் இருந்த பொழுது தனலட்சுமி அசீமை தொடர்ச்சியாக விமர்சித்து விக்ரமனுக்கு ஆதரவாகவே பேசி வந்தார். ஆனால் வெற்றியாளர் அசீம் என அறிவித்த பிறகு பச்சோந்தி போல் மாறி அசீமை ஆதரிப்பது போன்று அண்ணன் அண்ணன் என அவருடன் சேர்ந்து பல பேட்டிகளில் கலந்து கொண்டு பேட்டி கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக தனலட்சுமி ஹவுஸுக்குள் இருக்கும் பொழுது அவரது நண்பர்கள் மூலமே பல ட்ரோலில் சிக்கிய தனலட்சுமி ஆதரிக்க அவருக்கு சாதகமான பல வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு தனலட்சுமிக்கு ஆதரவாக இருந்தவர் அவரது தாயார் மட்டுமே. ஆனால் இன்று அவரே தனலட்சுமிக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்ற வகையில் ஒரு நோட்டீஸை அனுப்பியுள்ளார். இதனை தனலட்சுமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தனக்கும் தன் அம்மாவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, இனிமேல் நான் அம்மாவின் பெயரை கூட நான் எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளது. இப்படி ஒட்டுமொத்தமாக தாயும் மகளும் பிரிவதற்கு என்ன காரணம் என்பது குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் சமூக வலைதளம் முழுவதும் தனலட்சுமி இந்த பதிவு பலரின் கவனத்தை பெற்று வருகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.